பைக் வந்து அப்படி ஸ்கிட் ஆகி ஃபுல் ரொட்டேட் ஆகி மொத்தமாக கீழே விழுந்துட்டேன். இங்கே போகிற மாதிரி தெரியல. ஸோ ஃபால்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால தான் அப்படியே புதுசு பைக்கில் தான் டேங்க் பேக் வச்சுருக்கோம். வண்டி ஃபுல்லாக வந்து ஆஃப் கிளச்சில் விட்டு எடுத்துட்டுருக்கேன். அப்போ போலீஸ் செக் பாயிண்ட்டு தெரியாமல் ஸ்பீடாக போயிட்டோம். இங்கே பிடிச்சிட்டோம். செக் போஸ்ட்டில் வந்து கேட்ட ஆக்சுவலாக வந்து இப்படி ஒருத்தர் போனார் அப்படின்னு போய் ½ hour ஆச்சுனாங்க. பார்த்தா தலைவர் இங்கேயே மாட்டிட்டு இங்கே தான் நிற்கிறாரு. க்ளவுஸை கழட்டுறேன் பாருங்கள், கை எப்படி இருக்குது தெரியுதா? அப்படியே அந்த வரகு கட்ட மாதிரி ஆயிடுச்சு கை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் இடமிக்கு. ஸோ இது நம்ம நேபாள் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா டே 6 இன்றைக்கி. நம்ம இங்கேருந்து சொன்ன மாதிரி நேற்று எப்படி சொல்லி போல இன்னையிலேருந்து ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டர் ஏரியாக்குள்ளே போக போகிறோம். பிளேஸ் டக்குனு வயலில் வரல. ஸோ அது எப்படி, அதுக்கான பாஸ் எப்படி எடுத்தோம், என்ன காசு ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பழைய வீடியோ டே 5 வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து லிங்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பேக் பண்ணிட்டுருக்கோம். என்ன வேட்டனா அடுத்த 5 நாள் வந்து போயிட்டு திரும்ப இதே லொக்கேஷன் வரும். ஸோ இந்த ஹோட்டலில் பேசிக்கிட்டு கொஞ்சம் லொக்கேஷனை குறைச்சி இங்கேயே வச்சுட்டு போகிறோம். ஸோ விமல்ஜியோட பாக்ஸ் மொத்தமாக வந்து காலி பண்ணி பிரித்து எடுத்து இங்கேயே வந்து வச்சுட்டோம். ஏன் பாக்ஸில் கொஞ்சம் வந்து இருக்கிற பாதி துணியை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக்கில் ஒரு லக்கேஜ் வச்சுட்டு ஒரு பைக் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கே இங்கே தான் வர போகிறோம், தேவையில்லாமல் அவ்வளோ ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தால. ஸோ அதனால தான் பாதி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வாரணாசியில் வச்சுருக்கோம், பாதி இங்கே வச்சுருக்கோம். அடுத்த ரிட்டன் வருமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அது காட்டுற பாருங்களேன், மணி வந்து 8:30 மணி ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் மிஸ்டேக் மாதிரி பார்த்தீங்களா? செம குளிராக இருக்குது, எவ்வளோ கிளைமேட் தெரில. ஸோ வந்து டைம் வந்து 8:15 கிட்ட ஆகுது. ஸோ வந்து கிளம்புறேன் இங்கேருந்து. போயிட்டு ஆந்த வேலை வந்து ஏதாவது பிளேசஸ் மோஸ்ட்லி இருக்குது, டவுட் தான். ஃபுல் வந்து லாங் ஸ்ட்ரெச்சு, ஃபுல் ஆஃப் ரோடு, வேறு லெவலில் இருக்குது பார்த்துட்ருக்கோம். வந்தது பார்த்தீங்கன்னா இது வரையும் ஜாக்கெட் தெர்மலே போடல. சொல்ல போனால் நம்ம லடாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 2 நாள் போட்டிருப்பேன் மேக்ஸிமம், இல்லைனா வந்து போட்டிருக்க மாட்டேன் தெர்மல் வேறு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி இருக்குது. கண்டிப்பாக நைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வரையும் போயிருக்கும், ஏன்னா நைட் ரொம்ப குளிராக இருந்துச்சு. இப்போ காலையில் வந்து எவ்வளோ பரவாயில்ல. ஸோ ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கூல் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா விண்ட் அடிக்கும்போது வரைக்கும் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கலரே மாறிடுச்சு, பெயினாக இருக்குது, அந்தளவு இருக்குது. ஃபைனலாக ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மேப் டெஸ்டினேஷன் எங்கே போட்டிருக்குன்னா ஜாம்சன் அப்படின்ற பிளேஸ் தான் போட்டிருக்கேன். அரௌண்டாக வந்து 160 கிலோமீட்டர் வருது. பட் 160 கிலோமீட்டர்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 hours 40 minutes ஆரோட மேப்பில் காட்டுது. அதாவது மேப்லேயே 7 hours அப்படி நம்ம பிரேக் எடுத்து போகும் நினச்சி பாருங்களேன், 8-10 hours மேலே கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி வெயில் அடிக்கிற மாதிரி தோணுதில்ல. பட் இந்த வெயிலுக்கும் அடிக்கிற அந்த குளிருக்கும் சம்மந்தமே இருக்காது. டெம்பரேச்சர் காலையில் சொல்லி போய் நினைக்கிறேன் அரௌண்டாக 6 degree 7 degree இருந்துச்சு. பட் வெயில் அடிக்கிறது தான் பெரு, ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். ஸோ நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க்லாம் எவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க்லாம் பார்த்துருப்போம்ல. இங்கே பாருங்களேன், பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு சின்ன ஷெட் இருக்குது, லண்ட்ரக் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட். ஒன்றும் இல்லை, ஏன்டா அதுக்குள்ளே வரீங்க, கண்டென்ட் கொடுக்குறாப்புல. ஸோ பெட்ரோல் பங்க் வந்து எவ்வளோ சின்ன இருக்கு பாருங்க, ரோட்டு சைடில் இருக்குது பெட்ரோல் பங்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோரக்பூர்லேயே வந்து பார்த்தோம். சும்மா அப்படியே ரோடு போய்ட்டு ரோடு சென்டரில் வந்து ஒரே ஒரு இது இருக்கும், அடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுருப்பாங்க, ஸ்பேஸே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். வந்துட்டு இந்த கொஞ்சம் ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டோம், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. 10 அதுக்குள்ளே தான் 7 கிலோமீட்டர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இனி வந்து சிங்கிள் தான் காட்டோட ஆரம்பிச்சாச்சு. 4th டே விளாக் டெல்டா சேனலில் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சம்பவம் நடந்துச்சு. அது வந்து உங்களுக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. என்ன மேட்டர்னா பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வரும்போது. அது வந்து செம்ம ஒரு காட்டோட சின்ன ரோடு, லைட்டாக ரோடு வந்து அப்போ வெட்டாக இருந்துச்சு. நான் அதை ரொம்ப கவனிக்கலாம் அப்படி சும்மா நல்லா வளைஞ்சு வந்துட்டு இருந்தேன். ஒரு டேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு, அதை ஓவர்டேக் பண்ணி நான் கரெக்டாக போகும். அடுத்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து அப்படி ஸ்கிட் ஆகி ஃபுல் ரொட்டேட் ஆகி மொத்தமாக கீழே விழுந்து அப்புறமா வந்து ஆர்மி பீப்புள் தான் வந்து நம்ம பைக்கு ஃபுல்லாக லோடு இல்லை, அப்புறம் அவங்க தான் தூக்கி விட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த கிளிப் வந்து இல்லை, அந்த வீடியோவே மொத்தத்தில் போயிடுச்சு ஆக்சுவலாக அது. ஸோ அப்படி வந்து 4வது நாளே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு நமக்கு. ஃப்ரெண்டில் மவுண்டன் வியூ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது வந்து காலையிலேருந்து நைட் வரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்னோ ஃபுல்லாகவே தெரிஞ்சிட்டு இருக்கும். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த லாங்கில் தெரியுற மவுண்டன் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ இருக்குது. பட் இன்றைக்கி போகிற பிளேஸில் வந்து லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னாரு ஹோட்டலில் உள்ளவங்க. பட் எப்படி தெரியல என்ன பண்ணலாம். ஸோ டிஃபன் சாப்பிட வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே தான் ஜி क्या टिफिन है? टिफिन आइटम्स हाँ आइटम खाने के आइटम सेव पूरी तरकारी अंडा मटन खानी ये रेम क्या है? ये नेपाली स्टाइल स्वीट आइटम और स्वीट आइटम नो स्वीट और स्वीट ஓகே. ஸோ இது வந்து எதை ஆர்டர் பண்ணலான்றது பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கேயும் எதுவும் கேட்டாங்க, தமிழ்நாடுன்னு சொன்னேன். தமிழ்நாடு சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியலை, சவுத் இந்தியான்னு அப்பவும் புரியலை. அவர் அல்லு ஒருத்தன் கேட்டார், அதுனா அவர் வந்து தெலுங்கு அப்படின்னு.
அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தெரிஞ்ச ஒரே வேர்டு விஜய்ன்னு இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து விஜய் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இது வந்து நேபாளி சேலம் இது ஒன்று. இது வந்துட்டு கேட்டிருந்தோம் ஒன்று சாம்பிள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எடுத்து டேரெக்டாக வந்து டீக்குள்ளே வந்து காட்டி டேரெக்டாக ஃபேரில் அப்படி காட்டி அப்படி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கூட சார் கூட வைப்பாங்களா அப்படி சாப்பிட்றதா? சட்னி சட்னியாக தான் அப்படி சாப்பிட்றதா? நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டி அண்ட் கறி தான் வாங்கியிருக்கோம். எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சின்ன சின்ன கிண்ணம் தான் இருக்குது. மட்டன் வந்து 300 ரூபா, அப்புறம் சிக்கன் 250 ரூபா, ஆம்லேட் சிங்கிள் லெக் போட்டு 60 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. கறி வந்து ஒரு பிளேட் வந்து 50 ரூபா. இது மட்டும் சாப்பிட்ற லெவலில் இருக்குது. மற்றபடி சாப்பிட்டு வரணும். டேஸ்டாக இருக்குது. சாப்பிட்டு வரேன். இதா அப்படி சூப்பு அப்படி பிடிங்க. பச்சை மிளகா நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன். செம காலமாக இருக்குது. நேற்று பட்டப்பாடு பெரியமாடு இது நம்ம ஊர் ரொட்டி மாதிரி தான். பட் இது நேபாளி ஸ்பெஷலாமா எப்படி என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான். கொஞ்சம் உப்பி இருக்குது. பூரி பெருசாக இருக்குது அவ்வளோதான். சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலைல வந்து நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே வந்து ரேட்டு கேட்டோம். என்னென்னா நம்ம ஊரில் எல்லாம் தோசைக்கு சட்னி கொடுப்பாங்க. அது மாதிரி சின்ன ஒரு கிண்ணம் வந்தெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த கிண்ண சைஸில் தான் இருந்துச்சு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 நேபாள் கரன்சி கேட்டாங்க. சிக்கன் அவுட்டு மட்டன் அவுட்டு சேம் அதே கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்துட்டு ஒன்லி டாலோட முடிச்சுக்கிட்டோம். அப்படி கொஞ்சம் தூரம் பைக் அப்படியே ஓட்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வில் பார்க்கும்போது லெங்க்த்தாக ஒரு பிரிட்ஜ் பார்த்தேன். ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆக்சுவலாக பைக்கு போமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா வந்து ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து மக்கள் வந்து வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரே வழி இது தான். ஸோ அதனால் நடந்தால் போகிறாங்க. இவ்வளோ லெங்க்த்து பாருங்கன்னா இதுவரை நான் இவ்வளோ லெங்க்த்தாக வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்ததில்லை. அதாவது ஒன்லி அந்த எண்ட் இந்த எண்ட் மட்டும் சப்போர்ட் இருக்குது. மேலே எதுவும் ஹேங் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து நல்லா ஷேக் தெரியுது. இந்த அளவுக்கு கீழே ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அதோட அல்டிமேட்டாக இருக்குது. கலர் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம அது என்ன சொல்கிறது, ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி பட்ட ஒரு கலரு. நம்ம ஷேடோ அங்கே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு பார்க்குற டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருந்த அப்புறமா பென்னின்ற ஊர் அந்த ரீஜன் தாண்டும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தேன். ஆல்ரெடி பெட்ரோல் இருந்துச்சு, இருந்தாலுமே வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இங்கே வந்து எங்கெங்கே பெட்ரோல் கிடைக்குன்றது ரேர் தான். ஸோ அதனால தான் பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 137. ஆக்சுவலாக வந்து பொக்காராவில் வந்து 135 தான் இருந்துச்சு. இங்கே நம்ம உள்ளே வர ஒரு 2 ரூபா ஜாஸ்தி அவ்வளோதான். ஸோ 137 நான் வந்து அப்படியே ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்லிட்டேன். இங்கே வந்து இந்த பெட்ரோல் பங்க் நோட் பண்ணிங்களா நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. அதாவது சின்ன ஒரு ஏரியா இருக்குது. மேலே வந்து ரூஃப் போட்டுறேன், அது வேறு விஷயம். அதை விட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்களே. ஸோ அதை சுற்றி 2 பக்கம் ஷட்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஷட்டர் வச்சுருக்காங்க அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம வந்து கடையை சாத்துற மாதிரி பார்த்திங்கன்னா நைட் ஆனால் பூட்டிட்டு போயிடுவாங்க போல லாக் போட்டு. ஸோ சிம்பிளாக இருக்குது பெட்ரோல் பங்க் பார்க்குறதுக்கு. ஒரு சுமாரான ரோடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்திரிகையில் சைடெல்லாம் வந்து ஒர்க் போயிட்டுருக்குது. ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் வந்து எல்லாமே வந்து உடச்சி போட்டுட்ருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. மண் ஃபுல்லாக ஸ்கிட் ஆகிற லெவல். நம்ம எப்படியும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டினா கூட ஒரு சின்ன கல்லில் ஃப்ரண்ட் வீல் ஏறினா கூட ஸ்கிட் ஆகிற லெவல் தான் இருக்குது. அது மாதிரி சைடில் வந்து ஜேசிபி மாதிரி வைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து போலீஸ் வந்து செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ஒரு டிராஃபிக். இங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாரிஸ் வந்து ஜாஸ்தி போகும். என்னென்னா பக்கத்தில் வந்து குவாரி இருக்குல்ல, ஸோ அந்த பாறையெல்லாம் உடச்சி எடுத்து பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து லாரிஸ் வந்து ஜாஸ்தி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டில் போகும்போது தூசி வந்து மூஞ்சியில் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஸ்லோவாக போகிறதே தெரில. ஓகேண்ணா, ஃப்ரெண்டில் 2 லாரி போயிட்டு இருக்கு. ஏதாவது தெரியுது உங்களுக்கு? சுத்தமாக தெரில. மிஸ்ட்டு கூட தெரியும் போகிறதுக்கு இவங்க கிளப்புற தூசி பார்த்தா ஒன்றுமே தெரில. இன்னும் இவ்வளோ ஓவர்டேக் பண்ணிடணும், இல்லை பொறுமையாக போகணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தோட தெரியாதே. அடக்கடவுளே, டேய் ஃப்ரெண்டில் ஒரு வேன் வருது. வழக்கம் போல் தட்டிட்டு ஸ்ப்ரிங் வந்து கழட்டு விழுந்துச்சு. ஸோ
ஸோ கட்டியிருக்கேன். முன்னே போய் வெள்ளி ஷாப் இருந்தால் சின்னதாக வந்து லைட்டாக அதில் நாப் பெல்ட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு புது ஸ்டாண்ட் மாற்றி ஆகணும். அது எப்போ பரவாயில்ல, இந்த ராயல் என்ஃபீல்டு கிளம்பி ஸ்டாண்ட் தட்டினால ஸ்ப்ரிங் கால் வந்து உடஞ்சிருது. Round belt, spring. ஸ்டாண்டு போடுறது பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு வாட்டி சென்டர் ஸ்டாண்டு போடுற வாட்டி செத்துருவேன். போகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டரு 3.5 ஹவர் காட்டுது. ஃபுல் ஆஃப் ரோடு தான். லாஸ்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளஷ்ஷு நார்மலாக ஆஃப் ரோடு தான் வந்துட்டுருக்கோம். ரோடுனாலும் ஒரு மண் ரோடாக தான் நார்மல் இருக்க மாட்டேங்குது, ஃபுல்லாக வேவ்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஏற டமால் அடிச்சிருக்கு, அதெல்லாம் சென்சார்லாம் அடிக்குது. அடி வாங்கி தான் அந்த ஸ்டாண்ட் ஸ்ப்ரிங் போனது. ஏதோ சொல்லி முக்கியம், ஏதோ கொஞ்சம் கண்ணு கட்டுறது ரோடு வந்துருச்சு. எவ்வளோ தூரம் தெரியல, பார்ப்போம். ரோடு பார்த்தீங்கன்னா கனடா ரிவருக்குள்ளே இறங்கியது. பட் நம்ம அந்த லெவல் போனோம்னா வந்துட்டு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. எடுத்துகிட்டு போனால் கிட்ட வர போகலாம். ரிவர் கிராசிங் தான் நல்லா வைப் வருது. வர வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் 3 hours மேலே போக வேண்டியது. ஒரு சூப்பராக ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியே. ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்பராக ஃபால்ஸ் கிடையாது, போகிறது ரூட்டு கிடையாது, சும்மா தான் இருக்குது. சரி போவோம், கொஞ்சம் தூரம் போய் அதில் உட்காந்து வரலாம் அப்படியே. ஆக்சுவலாக இதெல்லாம் போகிற மாதிரி தெரில. ஸோ ஃபால்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சா, அதனால தான் அப்படியே குடிச்சிட்டு பைக்கில் தான் டேங்க் பேக்கெல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் வர மாட்டாங்கன்னு நம்பிக்கை. ஈஸியாக போகிறதுக்கே காரணம் செட்டாக சூப்பராக இருக்குங்க. ஐயோ சூப்பராக குடிக்கிறாங்க, வேற லெவலில் இருக்குது. செமையாக இருக்குது. சூப்பராக எக்ஸ்ட்ரா குளிக்கிற மாதிரி கட்டி விட்டுருவாங்க. இது ஃபால்ஸ் நேம் தான் இருக்குது, நேம் இருக்குன்னு இருக்குங்க. ப்ராப்பராக கேட்டே அங்கே இருக்குது. எதுக்கு நம்ம ஏறி குளிச்சுட்டு ஆடி குடிச்சோம்னு தெரியல. அங்கே ஒரு கேட்டே ஓப்பனில் இருக்குது.
அப்படி ரோட் சைடில் எதிர்ச்சியாக பார்த்த ஒரு ஹிடன் கிடையாது, ஆக்சுவலாக ரோட் சைடில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஒரு ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம கீழே இருந்து பார்க்குற மேலே பார்க்கும்போது அந்த ரவுண்டாக வந்து கட்டி விட்டுருந்தது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். நாங்கள் போகிற வேலை வந்துட்டு ஆன் வேலை பார்த்தது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஎன் பைக்கை பார்த்தேன். அப்பா, ஏன்னா நம்ம ஊர்லேயே, அதாவது இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட் வண்டி பார்க்கும்போது ஒரு போய் பேசவில்லை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு கண்ட்ரியில் நம்ம இருக்கோம். ஸோ டிஎன் வண்டி பார்த்ததும் போய் பேசினேன். அவங்க சென்னையில் வந்திருக்கிறதாகவும் ஒரு 10 நாளாக இங்கே சுற்றிட்டு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்டில் போயிட்டில் பைக்கு, ஸோ அந்த பைக்கு தான் தண்டர்பர்ட் பைக்கு தான் வந்து அவங்க வந்திருந்தது. 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமே பல்க் கிடையாது, கொஞ்சம் ஒரு ஃபிட்டாக பாடியாக இருந்தாங்க. 2 பேர் எப்படிடா வராங்க அப்படின்றத யோசிச்சு. ஏன்னா வந்து ஒரு லாங்கில், அதாவது அவங்க சென்னையிலேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வாரணாசிலேருந்து மாற்றி ட்ரெயின் அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரைவ் பண்ணிட்டே வந்தாங்க. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதாவும் இன்னொரு ஆள் ஃப்ளைட்டில் போகிறதா பிளான் சொன்னாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு வந்து அவங்க ஏர் கொஷனில் வச்சு உட்காந்துருந்தாங்க. ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா தண்டர்பர்ட் பைக்கில் வந்து 2 பேர் 350cc தான். இந்த ஹில்ஸில் வந்து நம்ம சிங்கிளாக நம்ம வந்து இவ்வளோ லக்கேஜ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும் போது வண்டி. பட் அவங்க ஸ்டில் அதுலேயுமே வந்து மேனேஜ் பண்ணி வந்து ஸோ கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். சேம் அதே மாதிரியே இங்கே வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ். பட் அது மாதிரி குட்டி ஃபால்ஸ் இல்லை, இது பெரிய ஃபால்ஸ், ரொம்ப ஹைட்டில் இருந்துள்ளது. பார்க்கே ஸ்லோ மோஷனில் விழுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை தாண்டி தான் போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் அது போகிற ரூட் பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏதான இடத்துல வந்து ஒரு பாத்து அப்படி பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. வண்டியை போட்டு திருவினா தான் போகும் போல இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பசங்கள்லாம் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி பக்கத்தில் போய்ட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்களேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் வந்து இதில் குளிக்கலாம் முடியாது. நம்ம போகிற போக்கில் அப்படியே வந்து அந்த ஃபால்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு போய்க்க வேண்டியதான். இப்போ தெரியும் பாருங்கள் உங்கள் ஃபால்ஸ் வியூ வந்து ஒரு எவ்வளோ 3 ஸ்டெப்பாக பாய்து பாருங்களேன். மேலே அதுக்கப்புறம் ஒரு 3 லேயர் மாதிரி அப்படியே பாஞ்சு வந்துட்டு இருக்குது. பட் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா விமல்ஜி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண கேப்பில் வந்து ஃப்ரெண்டில் வந்து பிச்சுட்டு போயிட்டார். அதனால் வந்து நம்ம அவரை வந்து கேட்ச் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம ஸ்டாப் பண்ண அப்படியே ஃப்ரெண்டில் மூவ் பண்ணி போயிடலாம். அப்படியே அது மாதிரி இங்கே வந்து நான் நோட் பண்ணேன். அந்த ஸ்கூல் காலேஜுன்னு தெரில, அந்த பசங்க எல்லாம் வந்து பேக் போட்டு போகிறது கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் அதாவது ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப தூரம் கிலோமீட்டர் இருக்குது. நடந்து இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. அது மாதிரி அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்தில் வந்து தனியாக ரோஸ் பவுடர் வச்சு தேய்ச்சி அடித்த மாதிரி வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அந்த ஃபேஸ். கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபுல்லாக ஒயிட்டாக இருப்பாங்க. அந்த கண்ணை மட்டும் தனியாக தெரியும். உங்கள் ஃபேஸ்லாம் பாருங்களேன், அந்த கண்ணை மட்டும் தனியாக ஒரு ரோஸ் கலரில் வந்து ஏதோ தனியாக ஒரு பவுடர் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு ஃபுல்லாக அந்த மண் ரோட்டில் தான் வந்துட்டுருக்கோம். மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து வீல் வச்சாலே அதாவது பிரேக் அடித்தாலே ஸ்லிப் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி நம்மளால் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த ரோட்டில் எனக்கு ஓட்டும் போது எனக்கு வந்து லடாக் ரைடில் நம்ம வந்து டேஞ்சரஸ் ரோடு ஓட்டணும்ல, ஸோ அந்த ஃபீல் தான். பட் அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது. அது என்ன ரொம்ப ஹைட் ஜாஸ்தி இருக்கும். இது ஹைட் அதாவது கம்மி தான். ஸ்டில் அதை விட ரோடு கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். பட் ரோடு சொல்கிறேன் என்னென்னா பவுடர் மாதிரி மண் தண்ணி அண்ட் ஃபுல்லாக வந்து பாறை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கல் வந்து அடிச்சு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ஓட்டும் போது வீல் வந்து ரொம்ப பொறுமையாக ஏற்றலைன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். ஏன்னா பின்னாடி நமக்கு ஃபுல் லோடு இருக்குல்ல, அதனால் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக ஓட்டுறோமோ அவ்வளோ தூரம் சேஃப். அந்த மாதிரி சேம் எனக்கு அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லடாக்கில் டேஞ்சரஸ் ரோடு ஓட்டுற ஃபீல் தான் அந்த வந்துச்சு. பட் என்ன ரோடு மட்டும் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே நோட் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே ஒரு லாரி பாருங்களேன், அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தெரியல, ஆனால் அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி போட்ட மாதிரி அந்த லாரி இருக்குது. ஏதோ ரொம்ப வருஷம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ நினச்சி பாருங்க, இதுலேருந்து விழுந்தா இல்லைன்னா மேலேருந்து கீழே விழுந்தா லைக் இங்கேருந்து கீழே விழுந்து தெரில. அந்த ரோடு லாரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்ட்டு. ஸோ லாரியே இந்த லெவலில் இருக்குது. ஸோ பைக்கெல்லாம் விழுந்துச்சுன்னா வந்துட்டு பழைய கடை போட்டுற வேண்டியதான்.
ஃப்ரண்டில் பார்த்தீங்களா ஒரு மலையே மொத்தமாக சாஞ்சிருக்குது. இது வந்து அவங்க வந்து நம்ம கிராக்கர்ஸ் வச்சு இது பண்ணதா இல்லை வந்து லேண்ட்ஸ்லைட் ஆனான்னு தெரில. ரொம்ப ஃபஸ்ட் நான் மேலே போயிடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம். ஆமாம் இப்போ சுத்தமாக வெறும் பாறை தான் இருக்குங்க. வண்டி ஃபுல்லாக வந்து ஆஃப் கிளச்சில் விட்டு எடுத்துட்டுருக்கேன். அப்போ தான் வந்து வண்டி ஏறுது. இப்போ தெரியுதா, ஃபுல்லாக வந்து அந்த பாறையை வந்து மொத்தமாக சாஞ்சிருக்குது. இவங்களாக தான் வெடி வச்சுருப்பாங்க, சின்ன வெடியாக வச்சுருப்பாங்க, மொத்தமாக முழுந்துருச்சா இருக்கும். பார்த்தோண்டா உடனே ஹீரோ நான் ஒதுங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போ. போலீஸ் செக் பாயிண்ட்டு தெரியாமல் ஸ்பீடாக போயிட்டோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து மிட்லேயே ஒரு ரூல்ஸ் சொன்னால அங்கேயே வந்து கேட்டிருக்க வேண்டியது. அங்கே வந்து யாருமே இல்லை, கேட்கல, அப்படியே வந்துவிட்டோம். இங்கே தான் ஸ்டாப் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு செக் போஸ்ட் அங்கே வந்துட்டு பைக் நம்பர் என்ட்ரி எல்லாம் கொடுத்தோம். கொடுத்த அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து டூரிஸ்ட் செக் போஸ்ட்டு, அது வந்து அன்னபூர்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. இங்கே வந்து நம்ம எடுத்தோம்ல, அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம், பெர்மிட் ஆகிட்டு. ஸோ அது காமிக்கணும் சொல்லிட்டு காமிச்ச அப்புறமா இங்கே வந்து கிளம்ப வேண்டியது. அங்கேருந்து இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா, லாங்கில் டாப்பில் வந்துட்டு ஸ்னோ மவுண்டன்ஸ். இங்கேருந்து போயிட்டு ஒரு பைக் தெரியல. ஸோ அடுத்து வந்து அங்கே தான் ஏற போகிறோம். அந்த ஸ்டாண்ட் வந்து அங்கே வெல்டிங் பண்ணோம்ல, எகைன் வந்து அங்கே வெல்டிங் பண்ண பீஸ் வந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் ஸ்டாண்ட் அப்படிதோ ஒரு இதில் அந்த ஸ்ப்ரிங் அப்படி நின்றுட்டு இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடியில் வந்து பேஸ் வந்து டச் ஆகிடுது. டிசைன் பண்ணதே கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். நானே இப்போ தான் யோசிக்கிறேன், அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். எகைன் போயிடுச்சு. எவ்வளோ தூரம் அந்த ஸ்ப்ரிங் தாங்குன்னு தெரில. அது போயிடுச்சுன்னா மறுபடியும் சென்டர் ஸ்டாண்ட் தான். பார்க்க தான் ரொம்ப அப்பா அரிச்சு, பட் பைக் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் வெறும் ஆர்ச் மட்டும் இருக்குது, வரவேற்கணும்னு ஒன்றும் போடலையா நீங்கள்? இந்த ஹில் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்துட்டு பேக் சைட்லேயும் சரி இந்த பக்கம் சரி ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைடாக இருக்குது. ஆகிட்டு கலர் தெரியுதா, ஸ்டெப்பாக அப்படியே மொத்தமாக விழுந்துருக்கு ஃபுல்லாக. அப்படியே அது ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்குது. அது ஆக்சுவலாக மண் மாதிரி இருக்குது. ஹோட்டலில் ஆன் பண்ண அந்த ஜாம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே போக முடியாதுல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னென்னா அவங்க வந்து ரோடு அந்த ஃபுல்லாக உடச்சி மாற்றிட்டாங்க. இங்கே வேறு பிரேக் அடிச்சுட்டு வலிக்கிட்டே வந்துட்டுருக்கு. சரி வெயிட் பண்ணி அந்த ரோடு கிளியர் ஆனது தான் போக முடியும். இது பிடிச்சிட்டோம். செக் போஸ்ட்டில் வந்து கேட்ட ஆக்சுவலாக வந்து இப்படி ஒருத்தர் போனார் அப்படின்னு போய் 1/2 hour ஆச்சுனாங்க. பார்த்தா தலைவர் இங்கேயே மாட்டிட்டு இங்கே தான் நிற்கிறாரு. ஜி காஃபி கேட்குற பாரு, அவருக்கு பாட்டு கேட்டு பாரு. இந்த வழுக்குது பாரு பேக் டயர் அப்படின்னு. எல்ஜி டாக்ஸ்லாம் பேசினோம். 1 hour கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு தராமா. நான் வந்து அந்த 1 hour அங்கே வந்து ஃபால்ஸில் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கரெக்டாக இதை நிற்கவும் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டைம் சேவ் நமக்காச்சு. இன்னும் ஒத்தகம் சின்னதாக இருக்குது, 10 வருஷம் இருக்குது. கை வந்து ஃப்ரீஸாக ஆரம்பிக்குது, சில்னஸ் ஜாஸ்தி ஆகுது. மணி நேரம் இருக்குது. குளிர் வந்து பீக்கில் அடிக்குது. கால் கையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது. ஏன்னா இன்னும் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு நம்ம நபர். அதனால தான் விமல்ஜி யாரை பிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விமல்ஜியை பார்த்த அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன் என்னன்னா வந்துட்டு விமல்ஜியோட ஆஃப் ரோடு எப்படி ஓட்டுறான்னு பார்க்கணும் எதிர்பார்த்தேன். பட் அவர் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடே ஃபுல்லாக வந்துடுச்சு. இன்னும் மதியம் லஞ்ச் சாப்பிடல, போய் சாப்பிட்டேன் எங்கேயாச்சும். செக் போஸ்ட்டா ஜாலி ஸ்டாப் பண்ணிட்டான். இல்லை நேபாளி பைக்ஸில் விட்டாங்க, நம்மளே விட்டாங்களா? போலீஸ் செக் பாயிண்ட்
ஓகே. சரி விழுந்துட்டாங்க, பின்னாடி ஒட்டியே வந்தாங்க, பிரேக் அடிச்சு ஸ்லிப் ஆகிட்டாங்க. ரோட சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு, டக்குன்னு டேக் டைரக்ஷன் போட்டு ஆற்றுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. எனக்கு இருக்கிற அந்த பாதி ஸ்டாண்டையும் இவங்க பிடுங்காம விட மாட்டான ஒரு டைவர்ஷன் போட்டு. ஐயோ தண்ணி, இந்த டைம் குளிரில் காலில் தண்ணி பட்டுச்சு, அவ்வளோதான். செம்ம குளிருது, கையெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது மடக்குனா பெயின் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்குது. பட் வெளியே பார்த்தா நார்மல் கிளைமேட் மாதிரி இருக்குது பார்க்குறது, ஒரு ஸ்னோ இல்லை எதுவுமே இல்லை. பட் குளிர் செம்மையாக இருக்குது. ஏம்மா இவ்வளோ ஸ்டெப்பாக இருக்குது. இப்படிதான் போறீங்க இந்த காரெல்லாம் கொண்டு, பைக்கே போக முடியல. ஆமாம், என்ன தைரியத்தில் ஓட்டிருக்காரு, எனக்கு கையெல்லாம் ஃப்ரீஸாக அவ்வளோ இருக்குது. மனசு செம தைரியம் போகிறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு டெம்பரேச்சர் பார்த்தேன் எவ்வளோன்ட்டு. ஏன்னா குளிர் இவ்வளோ இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்தது. 0 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த டைம் வந்துட்டு எவ்வளோ ஆச்சுது, 4:30 மணி ஆகுது. ஸோ இன்னும் நைட்டு போக போக எந்த லெவல் இருக்குன்னு தெரியல. இது வந்து மார்ஃபா வில்லேஜ். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டே பார்த்து போய் உள்ளே போய் செட்டில் ஆகிட வேண்டியதான். இதுக்கு மேலே வெளியே சுற்ற முடியாது. இதுக்கு மேலே வேணால் கையில் வேறு 4-5 கிலோஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வெளியே சுற்ற வரலாம். சார் ரோடு எங்கே போகுதுன்னு தெரில, தாரமாரன்னுவா டிவைட் ஆச்சுது. மேப்பு காட்டுற வழியை விட தாண்டி வந்து ஒரு சைடில் போயிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் டீ குடிக்கவே ஸ்டாப் பண்ணார், முடியவே முடியாது, இருக்கிற 1/2 மணி நேரத்தை அடித்து ஓட்டி நம்ம போய் சேர்ந்துடலான்ட்டு இழுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டிடுது. ஒரு 5:30 எல்லாமே பார்த்தா வந்து ஃபுல்லாக அவ்வளோ டார்க் ஆகிடுது. அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நம்ம ஸ்டே வந்து பார்த்துடணும், அந்த அடுத்த வில்லேஜ் போயிடலாம் அப்படின்னு தான் கூட சொல்லிட்டோம். என்ன ரோட காணும், அவர் காலுக்கு பைக்கை விட்டு இறங்கி நடந்தே வர்றது போல இருக்கு. ஸ்னோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஸ்டாப் பண்ணேன். க்ளவுஸை கழட்டுறேன் பாருங்கள், கை எப்படி இருக்குது தெரியுதா, அப்படியே அந்த விறகு கட்ட மாதிரி ஆயிடுச்சு கை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு. இங்கே என்ன பாருங்களேன், அந்த சன் ரிஃப்ளெக்ஷனில் அப்படி தகன்னு மின்னுது. தலைவர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே போகிறாரு பைக்கை விட்டுது. சவா கொடுது. இப்போ டைம் பாருங்க, ஸ்னோவோட வியூ. இதை பார்க்கவா நான் ரோட பார்த்து ஓட்டாமல் தெரில, அவ்வளோ இதாக இருக்குது. இங்கெல்லாம் கூட பார்த்தா கூட அப்படி வந்து கொஞ்சம் மேலாப்பில் படிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த டாப்பில் பார்த்த பாருல அப்படி பெரிய பாரம் அவ்வளோ தூரம் வந்து படிஞ்சிருக்கு ஃபுல்லாக. அந்த லாஸ்ட் என்ன விட்டோம், சன்செட் ஆகக்கூடிய அந்த சன் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மலை தாண்டி பேக்கில் மலை வரைக்கும் ரோடு தெரியும். சாரி, ரோடு வந்து அப்படி போகிற மாதிரி இருக்குது. நடந்து போகிறதா ரோடு அந்த இருக்குது. அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போனாலும் செத்துருவோம். வந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு, 20 மினிட்ஸ் தான். ஸோ இங்கேயே வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தேன், ஹோட்டல் திலிச்சோ. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கேன். உள்ளே கேட்டுட்டேன், நான் விவல்ஜிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உள்ளே கேட்டேன், ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்துட்டு 800 ருபீஸ் ஒரு ஆளுக்கு வந்து 400. அதாவது நம்ம மணிக்கு இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 800, இவங்க மணி வந்து கொஞ்சம் 1200 ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ ஓகே, இதுக்கு வேறு ரூம் தேடி அலைய வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுக்கு ஒரு என்ன மிஞ்சுனா 50 ரூபா 100 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே ரேட்டு ஓகேன்னா வந்துட்டு இங்கேயே இது செய்ய மாட்டேங்குது. இங்கேயே சாப்பிட்றதுன்னு சொல்லி எடுத்து திரும்ப ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு. பைக் வந்து உள்ளே விடலாம் நாங்கள், பட் நான் பேனேஜ் போகும்போது தெரியல. ஓ எம்மா வழுக்குது. ஆக்சுவலாக ரூம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. பேனியஸ் போகாது டவுட்டு.
ஜி போகாது, உள்ளே போகாது, ஹேண்டில் இடிக்கும், உள்ள ஓப்பன் ஆகுது. ஃபுல் டார்க்காக தான் இருக்கும். ஏடா இருட்டுச்சு, ஃபுல் டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டே வந்து இங்கே தான் எடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி தெரியல இந்த ரொம்ப பால்கனி வியூ பாருங்களேன். மவுண்டன் கிளியராக தெரியாது, இருட்டாக இருக்கும். மார்னிங் வந்து வியூ காமிக்கிறோம், சூப்பராக இருக்கும். செம கொடுக்குறோம். ஓகே, ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணி 1 hour ஆகும் சொன்னாங்க வரதுக்கு. ஸோ போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்து லக்கேஜ்லாம் பிரித்து வச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இதான் ரூம். ஓகே, அவ்வளோதான். அந்த விளாக் எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா முத்துநாத்து போகிற விளாகாக இருக்கும். பேச முடியல, குளிர்ந்து மூச்சு வாங்குறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்படி இன்ஸ்டாகிராம் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ரீசெண்ட் அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே அதை வந்துட்டுருக்கோம். பாய், see you.